வணக்கம் மேன்மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. உண்மையாவே நல்லது நினைக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டா கோபம் தான் வரும். நானும் ஒரு காலத்துல கோபப்பட்டவ தான். எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. நாம நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட 4 பேர் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க முன்னேறினா அதை பார்த்து சந்தோஷப்படுற ஆளா இருந்துட்டு இருக்கும்போது, எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற வசனம் வந்து நம்ம வாழ்க்கைய ஏன் கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம்ல யோசிச்சிருக்கேன். நம்ம யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணல. யாரும் முன்னேறக்கூடாது, இல்ல அவங்க கீழே போகணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கை மேலும் மேலும் சில இழப்புகளையோ சந்திக்கும் போது நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கைங்கிறது உண்மையிலே சுத்தமான பொய்யின்ட்டு. ஆனா அதுக்கான உண்மையான அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதாவது அந்த வார்த்தைகள் வந்து 100க்கு 100 உண்மைங்கிறது. ஏன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்களேன், வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஏன் தெரியுமா? நம்ம என்ன எண்ணத்துல அவங்கள நினைக்கிறோம், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். உண்மையா அவங்க நல்லாதான் இருக்காங்க. அதே எண்ணத்தை நாம நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நாம எப்ப பயன்படுத்த ஆரம்பிக்கோமோ, அப்போ உங்க வாழ்க்கை உங்களை அழகா மாத்தி காமிக்கும். நீங்க அழகா மாத்துறது கூட உங்களுக்கே தெரியாம அது இயல்பா நடக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்காங்க யோசிக்கிறது தப்பு இல்ல. அவங்க உண்மையிலே நல்லா இருக்கட்டும். அது கூடவே நீங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுங்க. ஆசைப்படுறதுதான் அடைய வைக்கும். இந்த ஒரே ஒரு இதுதான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்தவங்க நல்லா இருக்காங்களேன்னு பொறாமப்பட்டது கிடையாது. அவங்க முன்னேறிதாங்களேன்னு கோபப்பட்டது கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு வருத்தப்பட்டிருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் மாத்தி நாமளும் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை நான் என்னைக்கு விதைக்க ஆரம்பிச்சேனோ, அன்னைக்கு என் வாழ்க்கையில ஒவ்வொன்னா மாற ஆரம்பிச்சது. அதுதான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமா இருக்கு. இந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையில எப்படி விளையாடுதுன்னு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு சாதாரண மனிதன் தன்னோட தோட்டத்துல விளையிற முருங்கைக்காய்களை எடுத்து சந்தையில கொண்டு போய் ஒரே ஒரு கடைக்காரர்கிட்ட முழுசா வித்துட்டு வருவாராம். தினமும் இதே வழக்கமா வச்சிருந்தாராம். அந்த கடைக்காரருக்கு அந்த கடையில இந்த முருங்கைக்காய் ரொம்ப ஃபேமஸா விச்சு போயிருமா. ஒவ்வொரு நாள் மக்களும் அந்த மனுஷன் வந்து அந்த முருங்கைக்காய் கொடுக்கறதுக்கு முன்னாடியே காத்துக்கிட்டு இருந்து வாங்கிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த முருங்கைக்காயோட சுவை எல்லாமே இருந்ததுனால அது ரொம்ப டிமாண்ட்ல இருந்துட்டு இருந்திருக்கு. அப்படி முருங்கைக்காய் வச்ச அந்த மனுஷன் வந்து பதிலுக்கு பைசா வாங்காம அந்த மளிகை கடையில பொருட்களா வாங்கி கழிச்சிட்டு இருந்தாராம். இது வந்து வருடக்கணக்கா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் 10 கிலோன்னு சொல்லி முருங்கைக்காயை குடுத்துட்டு கிளம்பிட்டாராம். கொஞ்ச நேரத்துல கல்யாணத்துக்காக சமைக்கிற ஒரு சமையல்காரர் வந்து மொத்த முருங்கைக்காயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடை போட்டு பார்க்கும்போதுதான் அந்த மளிகை கடைக்காரருக்கு தெரியுது அது 10 கிலோ இல்ல 9 கிலோ தான் அப்படின்னு. அவருக்கு சரியான கோபம். இத்தனை வருஷமா நாம வந்து 2 பேரும் வியாபாரம் பண்ணிருக்கோம். அவர் கொடுக்குற முருங்கைக்காவை நான் வந்து எடை போட்டு பார்த்ததே கிடையாது. நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தையில நான் என்ன பண்ணிட்டேன், அவரை நம்பி நான் அவர் சொல்ற எடையை நான் கொடுத்துருக்கேன். பதிலுக்கு பொருட்களை வாங்கிட்டு போயிருக்காரு. ஆனா இப்படி ஏமாத்துவாருன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சரியான கோபம். கோபத்துல மறுநாள் அவர் வந்தது வராததுமா அவர் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டிருக்காரு. இத்தனை வருஷமா நீங்க பண்ணிருக்க வியாபாரத்துல நான் எவ்வளவு நஷ்டமாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி. என்னாச்சுன்னு கேட்கும்போது அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, 10 கிலோன்னு நேத்து நீங்க வித்துட்டு போன முருங்கைக்காய்கள்ல 9 கிலோ தான் இருந்தது அப்படின்னு. அதை கேட்டதும் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட எடை மிஷினோ எடக்கல்லோ எதுவுமே கிடையாது. இவர்கிட்ட வாங்கிட்டு போற ஒவ்வொரு கிலோ பருப்பை தான் அவர் என்னவா பண்ணுவாராம், எடைக்கு வந்து அளந்து பாப்பாராம். ஒரு தட்டுல பருப்பை வச்சுட்டு இன்னொரு தட்டுல முருங்கைக்காய்களை வச்சுதான் அளந்து கொண்டு வருவாராம். இத சொன்னதும் கடைக்காரருக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ஏன்னா தான் பண்ற ஒரு விஷயம் வந்து நமக்கே அது திரும்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராம். இப்படிதாங்க நாம வந்து நாம என்ன எண்ணத்துல அடுத்தவங்க இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே விஷயம்தான் நமக்கு திரும்ப வரும். அதனாலதான் சொல்றேன், எண்ணம் போல்தான் வாழ்வு. நீங்க நல்லா இருக்கணும்னாலும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னாலும் சரி, அது உங்க எண்ணத்துலதான் இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களையும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லாவே மாறும். இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நாம அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்கோமோ அதே விஷயம் நமக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ திருப்பி வந்துதான் சேரும். அதனால நம்மளோட எண்ணத்துல செயல்ல நல்ல விஷயங்களை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு திரும்ப கிடைக்கிற விஷயங்களும் நல்லதாவே இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச
இல்ல உங்களுக்கு அடுத்து தேவைப்படுற கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்முடைய பயணம் தொடர்ந்து தொடரட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கும்.